ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். நேத்து கேப்சிகம் சட்னி போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதே ஆப்பம் தவால நான் தண்ணி தொளிச்சு தொடச்சிட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 5 மினிட்ஸ் வெஜிடபிள்ஸ தண்ணீல போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 50% தான் குக் ஆயிருக்கும். இது ஏன் பண்றோம் அப்டின்னா, நீங்க ஆயில்லயே ஒரு வெஜிடபிள்ஸ வேக வைக்கிறதுக்கு பதிலா, இந்த மாரி 50% குக் பண்ணிட்டு எடுத்து தாளிச்சீங்கன்னா, அது ஆயில்லயே ரொம்ப நேரம் வேகாத மாரி இருக்கும். ஸோ தட் அது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிறதுக்காக நாங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு அடுப்புக்கு மாத்தி வச்சுட்டு, நம்ம 9 இன்ச் ஃப்ரை பேன் வச்சு, அதில ஸ்வீட் பொட்டேட்டோல ஒரு பொரியல். எண்ணெய் விட்டு ரொம்ப கம்மியா தான் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவ எடுத்து, நல்லா இந்த மாரி சாப் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ எப்பவுமே நீங்க தண்ணீல போட்டு, அதுக்கப்புறம் எடுத்து போடும்போது, உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமா குக் ஆயிரும். இதில மெயின் இன்கிரீடியன்ட் டேஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, மிளகாய் உப்பும், மிளகாத்தூள் மட்டும் தான். ஃபர்ஸ்ட்டு நான் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வீட்ல இருக்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க கடைசியா இறக்கும்போது கொஞ்சமா பெருங்காயத்தூளும், அது கூட கரம் மசாலாவும் போட்டுட்டு இறக்குனீங்கன்னா, உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். சட்டுன்னு ரெடி ஆயிரும். நம்மளோட ஆடி ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காம அதையும் பாருங்க. அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழ குடுத்துருக்கேங்க. இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னா, கேஸ்ட் அயர்னை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அதோட நேச்சுரலி நான்ஸ்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் வெளியாகிட்டே இருக்குங்க. இது இன்னைக்கான குவிக் டிப். நம்மளோட ஆடி ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.